பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்ற மாதிரி இன்னைக்கு தலைவர் குத்தா மாட்டீங்கன்னாரு. இன்னைக்கு நாள் 22ஓட கதை. மார்னிங் எப்பயும் போல 3 முட்டை 4 ஒயிட் பேர் எடுத்துட்டு என்னோட மார்னிங் டியூட்டிக்கு கிளம்பிட்டேன். வர இந்த பொடியனுங்க இல்லாம நம்மளுக்கு கண்டென்ட் வேற இருக்க மாட்டேது. சரி வாங்கடா வீடியோல வந்து ஏதாவது பண்ணுங்கடான்னா அதுக்கும் வர மாட்டேன்றானுங்க. நாளைக்கு பாரு சாப்பாடு கை வச்சிடறேன். அங்கிருந்து நேரம் வீட்டுக்கு கொண்டு லைட்டா ஒரு கப்பு காஃபி அடிச்சு நேரம் வேலை கிளம்பிட்டேன். நான் இங்க செய்யற வேலையை ஃபுல் டைமா செஞ்சேன்னா நான் ஜிம்முக்கு போக வேண்டிய அவசியமே இல்ல போல. அப்படி இருக்கு. வீட்டுக்கு வந்துட்டு என்னோட லஞ்ச் எடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் வேலை இருந்துச்சு. அதை முடிக்கிறதுக்கு திரும்ப வேலை கிளம்பிட்டேன். வேலையை முடிச்சு வீட்டுக்கு போலான்னு பார்த்தா காடியில எவனோ ஒருத்தன் வேலையை பார்த்துருக்கான். எனக்கு என்னமோ இவன் மேலதான் சந்தேகமா இருக்கு. ஆனா ஒண்ணுமே தெரியாத மாதிரி உட்காந்துருக்கான். இருடி டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பாத்துறேன். வீட்டுக்கு வந்து உள்ள பையன் பசிக்குதுடா நான் அவனுக்கு லைட்டா சோற போட்டு ஸ்ட்ராங்கா ஒரு கப்பு காஃபி அடிச்சு நேரா ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். இன்னைக்கு ஜிம்ல ஆக்சுவலி பேக் அண்ட் பைசெப் ட்ரெயின் பண்ண வேண்டியது. ஆனா கையில சில்லற வாங்கினால இன்னைக்கு லெக் டேவ் ஆச்சு. பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்ற மாதிரி இன்னைக்கு தலைவர் குத்தா மாட்டீங்கன்னாரு. இன்னைக்கு ஜிம்ல காட்டி சிரிப்பே வயிறு கட்ட முட்டான்னா சேர்ந்து வீட்டுக்கு போனே ஒரு ஸ்கூப்பையே தட்டி எடுத்துட்டு அதுக்கு ஒரு போஸ்ட் கடை சிக்கன் ரைஸ் எடுத்துட்டு இன்னைக்கு முடிச்சிட்டேன். நாளைக்கு பார்ப்போம்.